அடுத்த வாரத்துக்கான ப்ரொமோ போட்டிருக்காங்கங்க. ஸ்ருதியோட அம்மா போய் மீனா கிட்ட எல்லாமே வந்து சண்டை போட்டு வெளியில் அனுப்பி, நீயும் புருஷனை வந்து அந்த சொத்தை ஆட்டையை போட்டுடலான்னு பார்க்குறீங்களான்னு சொன்னதும், மீனாவும் முத்தும் வீட்டுக்குள்ளே போய் வேகமாக பலகுரலை எங்கே அப்படின்னு சொல்லி முத்து கோவமாக உள்ளே போகிறாரு. ரவியோட அம்மாவும் விஜயாவும் ஹாலில் உட்காந்துருக்காங்க. என்னடா சொல்கிற, சொல்லுன்னு நீ ஃபஸ்ட்டு பலகுரலை கூப்பிடு அப்படின்னு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. வேகமாக போய் என்ன நினச்சிட்டு இருக்க, உங்கள் அம்மா வந்து மீனா கிட்ட எதுக்கு கத்துறாங்க அப்படின்னதும், நீ என்ன கத்துனாலும் நான் உன்னை சும்மா விட்டுறேன்னு பார்த்துறியாடா அப்படின்னு ரவியும் சேர்ந்து முத்து வந்து எதிர்த்து கேள்வி கேட்காங்க. இதை கேட்டுட்டு விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் சண்டை போடுறாங்களா, பரவாயில்ல கேள்வி கேட்கட்டும், அப்போ தான் புத்தி வரும் இந்த மீனாவுக்கு அப்படின்னு உள்ளே பார்த்தா ரூமில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கங்க. வெளியில் வந்து விஜயா வந்து சண்டை போட்டதை வந்து நினச்சி சந்தோஷப்படட்டுங்கிறதுக்காக வேணுனே வந்து எல்லோரும் வந்து மாற்றி சாப்பிட்டுட்டே வந்து சண்டை போடுறாங்க. ரவி ஒரு பக்கம் திட்டது, அதுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து முத்துவும் வந்து சண்டை போடுறாரு. பயங்கரமாக காமெடியாக இருக்குது. எல்லாருமே ஒற்றுமையாக தாங்க இருக்கிறாங்க. ஆனாலும் ஸ்ருதியும் மீனாவும் சண்டை போடணுங்கிற மாதிரி வெளியில் காட்டுறாங்க. உடனே அவங்க அப்பா வந்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு, இது எல்லாம் சும்மாப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்படின்னதும், தேவையில்லாமல் எதுவும் பண்ணிடாதீங்கடான்னு அவங்க தேவையில்லாமல் பண்ணிவிட்டு அதில் பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்றாதீங்கடா, சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சரிதான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுறாருங்க. இப்படி தாங்க அடுத்த வாரம் ப்ரோமோ போட்டிருக்காங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்